கொத்தவரங்காய் இது பெருசு பெருசாக கட் பண்ணால் போதும். நார்த் இந்தியன் டிஷ்ஷு. கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு காம்பினேஷனில் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு பண்ணி எப்படி காமிக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஹோட்டலில் பெங்களூர் போனப்போ பொரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். உருளைக்கிழங்குக்கும் இதுக்கு எப்படிலாம் மேட்ச்னா அவ்வளோ நல்லா மேட்ச் ஆச்சு. அதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படி கட் பண்ணால் போதும். பெருசு பெருசாகவே கட் பண்ணால் போதும். நல்லா இருக்குது பாருங்கள். அது மாதிரி கட் பண்ணி உருளைக்கிழங்கு நீட்டு வாக்கில் தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கையும் ஒரு கடாயில் போடணும். இல்லை குக்கரில் கூட ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை தட்டம் போட்டு மூடி வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஆனால் கொஞ்சம் இருக்குது. இந்த சமயத்தில் வெந்த உடனே இப்போ உப்பு கொஞ்சம் போடணும். அதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இது எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் கம்மி எண்ணெயில் செய்கிற பலகாரம் இது. அதனால பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அவ்வளோதான். இதுதான் இதனோட இன்க்ரீடியன்ஸு. வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறப்பயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அவ்வளோதான். இதுலேயே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் இது டயட் இதுக்கு தான் சாப்பிட்றது. வேணும்னா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கூட சுற்றியும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சுற்றியும் ஒரு 2 டீஸ்பூன் தான், அவ்வளோதான் ஊற்றிட்டு இதை அப்படியே இது பண்ணி கொஞ்சம் நேரம் இன்னும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற முடிய வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இதுவும் க்ரன்ச்சியாக இருக்கும். ஆனால் ரொம்ப க்ரன்ச்சியாக எடுக்கக்கூடாது, நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுதாங்க இது. எண்ணெய் இல்லாமல் டயட்டுக்காக செய்கிற பலகாரம். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்டை கொடுங்க. இது எண்ணெய் இல்லாமல் செய்கிற பலகாரம். இதையே இதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் கடுகு, இஞ்சி, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வணக்கலாம். இது வெங்காயம் இல்லாமல் செய்கிறாருங்க. அவ்வளோதான். இதை இறக்க போகிறேன். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டுருக்குறேன். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, ரொம்ப கம்மியாக, நான் இதில் நான் வீட்டிலே செஞ்சது, அதை போட்டுட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான். வெங்காயம் இல்லாமல், தக்காளி இல்லாமல், வெறும் காயோட எண்ணெய் இல்லாமல் சும்மா கொஞ்சோண்டு எண்ணெயில் செய்கிற ஒரு டிஷ்ஷு இது. நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரசம் சாதம் வச்சுக்கிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு இதை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. இதை தனியாக வேக வச்சு கூட செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இப்படி தான் செய்கிறேன்.